என்ன பண்ணுறோம் அப்படியே பிடிக்கும். உங்கள் மீனை மாற்றி கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா அது வந்துடும். கைத்தில் வைக்கிறேன். பரலா மீன் என்ன பண்ணணும்? பரலா என்ன பண்ணணும்? இவனு சொல்லி தான் போகுது. பரலா ஷிப் எடுத்து கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரலா வாங்க கொடுத்துருங்க. இங்கே போன்லெஸ். நீ தான் லேட்டாக வரீங்க. 3 நாள் லேட் பார்த்து எல்லாம் காலையில் வந்து நைட்டு எல்லாம் மேட்ரு முடிச்சு போயிட்டாங்க காலையிலே. இல்லை வேலையை பார்த்துடலாம். லேட் ஆயிடுது. 4:30 மணி எழுந்துட்டு இவரு நான் ஒன்றா தான் எழுந்துருக்கேன். நான் எழுந்து இவரு 8 பகல் ஒரு ரூமில் ஆக்சுவலி லேட் ஆகிடுது 2 பேருமே. அலாரம் வச்சு போடுங்க மறுபடியும். அலாரம் அலாரம் வச்சு போடுங்கண்ணா. அலாரம் அங்கே வச்சு 20 போட்டுருவோம். Okay. அதெல்லாம் கிடையாது. நீ எல்லாம் கேரை சரியான கேரை கொடுங்க. 150 ரூபா கொடுங்க. 200 வாங்கணும். வேற மாற்றி மாற்றி கேட்குறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்
இந்தாங்க கொடுத்துரு வாங்க. எப்படிண்ணா எவ்வளோ பீஸு? 20 போட்டு காசு தானே? மீடியம் காசா? இது அவ்வளோதான். போதுமா? எங்கள் தம்பி மறுபடியும் குடிச்சாண்ணா, சந்தோஷமா இருக்குது. நேற்று கேட்டா நல்லா திட்டு விட்டு வந்தேன். ஆ பார்த்தாங்க அவன் குடிக்கலாம் தான் வருத்த பண்ணான், சந்தோஷப்படுறான். என்ன ஏன் நம்மளுக்கே எப்படின்னா குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க பாத்தியா? நேற்று ஒரு அற்புதம் நடந்தது. நேற்று வந்து போலீஸ்காரனையும் தள்ளி விட்டுட்டு போய் ஓடிக்காரு. பைக் எத்தனை சுற்றி அவனுக்கு ஆட்டோ காட்டிக்காரு. இவரு அவன் பின்னாடி சுற்றின்னு வந்து வீடு கட்ட வச்சு வந்தோடனே அங்கே நம்ம பசங்களாம் இருந்துக்கிறானுங்க. அப்போ பேசிட்டு அனுப்பிச்சிக்கிறானுங்க. பேசி அனுப்பிச்சிட்டு வண்டி எடுத்துன்னு போகிறேன் வந்து வாங்கி போய் ஜாஸ்தி வாங்கி போ அப்படின்னு போயிடாங்க. முடிஞ்சு போச்சு. இனி வண்டி வராது. ஒன்று நீ போனா உண்டா கம்பாம வண்டிக்கு ஒன்றுமே இல்லை. பேப்பர் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, ட்ரிங்கிங் வேற எல்லாம் எந்த ரெண்டு நடக்குமோ தெரியாது அவருக்கு. குடிச்சிட்டா இப்ப ரொம்ப ஓவரா பண்றாங்க. ஆஹா அதான் உண்மை. பையன் ஒரு ரேஞ்சுக்கு சரக்கு அடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துருவாங்க போலுங்க. இல்ல உதாரணத்துக்கு சரக்கு அடிக்கிற ரேஞ்சில் பையங்கிறான். சில பார்த்தா வளர்ற ரேஞ்சில் சொல்லுவாங்க. நான் சரக்கு ரேஞ்சில் என்ன புள்ளியே பார்த்துக்க இந்த மாதிரி வளர்த்துருப்பானு. இந்த மாதிரி வளர்த்துற பிள்ளைங்க என்ன பண்ணுவேன்? புதுதான் ஸ்கூலுக்கு தான் போகாம 2 நாளா. +2 என்ன +2 சரக்கடை ரேஞ்சில் தெரிஞ்சு வந்தேன். நீ நம்மளோட கலைக்கும் போது புள்ள சொல்லுவாங்க. அப்படி சொன்னா தெரிஞ்சு நல்லா இருக்காது. இவன் புள்ள எப்படி வளர்த்துருக்கான்றதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா அந்த நல்ல வருமானதுனால தானே அவனுக்கு அந்த புத்தி போகுது. ஆமா இன்னொருத்தவங்க நல்லா இருக்கான்னு பாருங்க. கோவத்துக்கு மீன் விட்டுருவான். அவங்க கிடையாது, அவன் அங்கே இருக்கிறான். அவன் தான் பெஸ்ட்டு மெயின். குளம் மாறினா அவன் பெஸ்ட்டு. இவன் சரியான வேலைக்காரன், நல்ல வேலைக்காரன், இவனும் சூப்பர் வேலை.